ஆனந்தி, ஆனந்தி, ஏ ஆனந்தி, அக்கா மேஜில ரொட்டி வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு சாவி கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எங்க நீங்க வேலைக்கு கிளம்பல? இல்லடி, சரியான சளியா இருக்கு, மண்டெல்லாம் பாரமா இருக்கு. நான் இன்னைக்கு வேலைக்கு போல. கஸ்தூரி, நீ என்னடி பண்ற இன்னும் அங்க? வரேம்மா. அக்கா விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியாம தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நடந்திருக்கா? சரி, இப்போ எங்க போறதா தான் ஐடியா? தெரியல. வேற எங்க? உங்க அக்கா வீட்டுக்கு தான். ஏய், நீ எப்படா வந்த? இவங்க அக்கா ஒரு டயலாக் சொன்னாங்களே, கேள நல்லவங்களோட நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க தான் கூடன்னு. அப்பவே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? அதான் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற யாரும் இல்ல, இவர் மிஸ் லவ் பாய் மணி. இவரே கூட தான் வேலை செய்றாரு. டேய் மச்சான், இவங்க யாரா? ட்ரெயின் ஸ்டேஷன்ல பார்த்தேன், மயங்கி விழுந்திருந்தாங்க. சோ ஓகேலா சார், உடனே சோஷியல் சர்வீஸ் செஞ்சிருப்பீங்களா? மயங்கி. ஓகே, பை தி வே மை நேம் இஸ் மணி. யூ நோ மணி அரசன். வாட்ஸ் யுவர் ஸ்வீட் நேம்? பேரு ஆனந்தி. ஆனந்தி. ஆனந்தம். ஓகே, என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தானே வேணும். உங்க அக்கா சொல்ற மாதிரிலாம் இல்ல, கேரளா கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க. என்ன மாதிரி? எங்கள மாதிரி. எங்கள மாதிரி. எங்க அக்கா கூட தனியா தான் தங்கி இருக்காங்க. வேணும்னா அவங்க கூட 2-3 நாள் தங்கிக்கிறியா? ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும். சரி. ஹே, என்னடா யோசிக்காம ஒத்துக்கிட்டீங்க? கேரளா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க தெரியுமா? என்னடா உலகம் தெரியாத பிள்ளையா கூட்டு வந்திருக்க? உங்க ஏரியா பொண்ணுல, அதான் உன்ன மாதிரியே இருக்கு. சிலிமிரி வாணி. ஆமா, சிலிமிரி பேர்ல எந்த இடம்? த்ரோலா. த்ரோலாக்கே. ஏய், நான் லீமா பிளஸ் எஸ்டேட் நெருங்கிட்டோம்ல.
இந்த நெருக்கம் போ. கேரள யாரை வேணாலும் நம்பலாம், ஆனால் சாரை மட்டும் நம்ப வேண்டாம். சரி வா கிளம்பு. டேய் வெள்ளக்கலாம் வேலையை கட்டிட்டல. ஹாய் அக்கா. அப்புறம் ஆனந்தி நல்லா தூக்குமா? நிம்மதியாக தூங்குனேன். வெரி குட். தண்ணி எதுவும் கலக்கவா? வேற என்ன, அதே தேவை தானே. வா கலக்கிட்டு வா. டேய், அது ஒழுங்கா கலக்கி கொடுக்கறதுனால தான மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. சரி சரி கோச்சிக்காத. டேய் உனக்கு அக்கா கருப்பு கோப்பி கலக்குங்க, கேக் சாப்பிடுவோம். இருடி, அதுல எலி மருந்து போட்டு கொண்டாறேன் உனக்கு. ஏய் இனி சுடா சாலா நீ. இல்ல ஆனந்தி, நான் வேணா ஒரு சின்ன ஐடியா சொல்லவா? என்னது? இல்லை எப்படி பார்த்தாலும் மேடம் வரத்துக்கு இன்னும் 3 மாதம் ஆகுன்ற. அது வரைக்கும் ஏன் நீ ஒரு வேலை செய்யக்கூடாது? என்ன வேலை செய்கிறது? நாங்கள் செய்கிற கொரியர் சர்வீஸ். அப்படின்னா போஸ்ட்மேன் மாதிரி தான், ஆனால் லெட்டர் அனுப்புறது இல்லை, பார்சல் அனுப்புறது. ஆனால் எனக்கு அனுபவம் இல்லையே. கொலம்பூரில் எனக்கு எதுவுமே பழக்கம் இல்லை. இது ஒரு பிரச்சனையா? உனக்கு ஒரு ஹெட்ஃபோனை நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். அதில் இந்த டேட்டா அது இதுன்னு நாங்களே செட் பண்ணி கொடுத்துட்றோம். என்ன ஒன்று, அதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். லைக் இந்த கிராப், டாக்ஸி, ஈவன் பஸ்ஸில் கூட நீ ட்ராவல் பண்ணி இதை டெலிவரி பண்ணலாம். இது ஒரு ஸ்பெஷலான டெலிவரி, 1-to-1 சர்வீஸ். அதனால் பொருளை ரொம்ப கவனமாக டைமிங்கோட பேசிக்கணும். அப்படி என்ன ஜாமான் அனுப்பணும்? சம்திங் லைக் காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் செட்ஸ், செவினியர்ஸ், வாட்சஸ் அண்ட் சம்டைம்ஸ் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கூட இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் பண்ணுற ஒவ்வொரு டெலிவரிக்கும் தனித்தனி பேமெண்ட். சரி, சொல்லி கொடுத்தா செய்கிறேன். ஓகே குட். எதுக்கு இருக்காரு மிஸ் லவ் பாய்? மணி கூட 2 நாள் சுற்று, அவனே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவான். டேய் வெள்ளக்காலம் வெளுத்து வாங்குற மச்சான். அரி ஓகே பேபி. அக்கா. ஆனந்தி குட் மார்னிங். பாலாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஓ, அவன் டெலிவரிக்கு போன இடத்துல லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் என்கிட்ட கூட சொல்லாம போயிடுவான். தாய்லாந்து, சிங்கப்பூர்னு வந்த உடனே தான் சொல்லுவான். வா, ஏன் உட்காரு, காஃபி குடிக்கிறியா? இல்லை பரவாயில்ல. வெளியூருக்கு கூட ஜாமான் அனுப்ப போவாங்களாக்கா? அவன் கம்பெனி அனுப்போன்னு சொல்லியிருக்கான். ஏன் எதுவும் சொல்ல வந்தியா? அக்கா அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ ஆனந்தி, எங்கே இருக்க? வீட்டில். சரி, நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன். டாக்ஸி ஏரியா அங்கே வந்துடுறியா?
சரி பை. பை. அக்கா அவங்க ஒரு அட்ரஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வா ஆனந்தி. வரேன். மெதுவா மெதுவா. இதே அவசரத்தில் தான் ஐசி தொலைச்சிருக்கீங்க போல நீங்கள். ரொம்ப நன்றியா நீங்கள் செஞ்ச உதவிக்கு. நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஐயோ பாட்டி, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்ல வேணாம். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, சரியா? ஆனால் மறுபடியும் தொலைச்சிட்டு வந்து நிற்காதீங்க. இதோட 3 தடவை மாற்றிட்டோம் உங்களுக்கு, சரியா? பாட்டியை பார்த்து கூட்டு போனோம், கவனமாக போங்க. சரி பாட்டி, பார்த்துங்க, நம்ம இடையில பார்ப்போம். பார்த்து டேக் கேர். பாலா, ஹே, வேலை எப்படி இருக்கு? புதுசா இருக்கு, பிடிச்சிருக்கு. அப்போ அடுத்த டெலிவரி வந்து சொந்தமாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடியும்னு நினைக்கிறேன். குட். அப்போனா வந்து அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு ரெடினா அர்த்தம். சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ, நானா? ஓகே. அதாவது இது ஒரு சோஷியல் சர்வீஸ்னு சொல்லலாம், பொது தொண்டு. இந்த எழுத படிக்க வராதவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. பொறாமையா இருக்கா? ஏன்? ஏன்னா அது எனக்கு சொல்ல தெரியல. சரி, நீ எதுவும் சொல்ல வேணாம். புடி. இது எதுக்கு? நீ செஞ்ச வேலைக்கு. ஐயோ, நான் எதுவும் செய்யல. ஒரு நாள் தான் மணி கூட போனேன். அவர் தான் எல்லாமே செஞ்சாரு. சாருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்தாச்சு, இது உனக்கு சேர வேண்டிய பங்கு. புடி. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏற்கனவே நீங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டீங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஏமா தாயே, அதெல்லாம் நீ பெருசா சம்பாதிக்கும் போது பாத்துக்கலாம். இதை புடி. சரி, பாத்து.